ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா குட்டி பைபிள் நோட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. இந்த வசனத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவரா இருக்கிறார். நம்ம என்னென்னலாம் ஆண்டவர் கிட்ட அப்ளிகேஷன் வைக்கிறோமோ, ஏசப்பா எனக்கு இது வேணும், அது பண்ணுங்க, இதை பண்ணுங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நம்ம எதெல்லாம் அப்ளிகேஷன் வைக்கிறோமோ அது எல்லாமே ஆண்டவர் கேட்கிறவரா இருக்கிறாரு. நம்ம ஜெபத்தையும் அவர் ஏற்றுக்கொள்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கிறிஸ்டியனை போயிட்டே உனக்கு என்ன கொடுத்தாரு அந்த ஆண்டவர், நீ உனக்கு அங்கே போய் இவ்வளோ கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்க, நீலாம் ஒரு கிறிஸ்டியனா, ஆண்டவரையும் உனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்களை நிந்திக்கலாம். இந்த நிந்தனைகள் மத்தியிலும் தாவீது சொல்றாரு, அக்கிரமக்காரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போங்க. இந்த அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போங்க, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார், என் விண்ணப்பத்தை கண்டிப்பாக கேட்டார்னு ஒரு நம்பிக்கையோட ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கையோட இந்த வசனத்தை வந்து ஏறெடுக்கிறாரு. நம்மளும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ நம்ம நச்சரிச்சாலும், நம்ம விசுவாசம் குலைக்கிற அளவுக்கு எவ்வளோ பேர் நம்மளை வந்து டார்கெட் பண்ணாலும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையை கடைசி நிமிஷம் வரைக்கும் விடாதீங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார், கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பார்.